ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நான் உங்களோட என்ன வீடியோ ஷேர் பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் 2 மந்த்ஸ்க்கு தேவையான கிராசரிஸ்லாம் வந்துட்டு முன்னாடி நாள் தான் போய் எல்லாம் பர்ச்சேஸ் பண்ணிட்டு வந்திருந்தோம். பர்ச்சேஸில் பண்ணி முடிச்சுட்டு வரதுக்கு கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. நைட் எடுத்து வைக்கிற அளவுக்கு வந்து டைம் இல்லை. மறுநாள் காலையில் எடுத்து வச்சுக்கலான்னு சொல்லி யோசிச்சிருந்தேன். அதெல்லாம் தான் வந்து எடுத்து வச்சிட்ருக்கேன். இந்த டைம் பர்ச்சேஸ்க்கு போகிறப்பவே வீட்டிலிருந்தே 2 கட்டை பேக் வந்து எடுத்துகிட்டு போயிட்டாங்க. அவங்க பில் பண்ணிவிட்டு ஒரு பேக் ஃபுல்லாக வந்துட்டு கிராசரிஸ்லாம் வந்து அரேஞ்ச் பண்ணி கொடுத்துட்டாங்க. இன்னொரு பேக்கில் வந்துட்டு அந்த சோப்ஸ் லிக்விட்ஸ்லாம் இருக்கும் பார்த்தீங்களா, அதெல்லாம் வந்து வச்சுட்டாங்க. இந்த மாதிரி தனித்தனியாக பிரித்து நம்ம பர்ச்சேஸ் பண்ணுறப்பவே வாங்கிட்டு வந்துட்டோம் அப்படின்னா நமக்கு எடுத்து வைக்கிறதுக்குமே வந்துட்டு ரொம்ப ஈஸியாக இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் இந்த டிப் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்போது எல்லா திங்ஸுமே எடுத்துகிட்டு வந்து ஹாலில் வச்சாச்சு. ஒன்ஸ் எல்லாம் எடுத்து அரேஞ்ச் பண்ணி வச்சு பில் இருக்கும் பார்த்தீங்களா, அதை வச்சு எல்லா திங்ஸும் இருக்கான்னு சொல்லி ஒன்ஸ் வந்து செக் பண்ணி பார்த்துக்கிட்டேன். நான் வந்துட்டு 2 பேர்த்துக்கு தேவையான 2 மந்த்ஸ்க்கான கிராசரிஸ் தான் வந்துட்டு பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். அதாவது வீட்டில் இருக்க திங்ஸ் போக எக்ஸ்ட்ரா எனக்கு எந்த பொருள் வந்து தேவைப்படுமோ அதை மட்டும் தான் வந்து வாங்கிட்டு வந்திருந்தேன். என்னடா பாதி பொருள் வந்து இல்லாமல் இருக்கேன்னு சொல்லி நினச்சிக்காதீங்க. சரி வாங்க, இப்போ நான் குயிக்காக வந்துட்டு என்னென்ன திங்ஸ் எல்லாம் வாங்கினேன் அப்படிங்கிறத வந்துட்டு ஷேர் பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட்டு தாளிப்புக்கு தேவையான கடலைப்பருப்பு, உளுத்தப்பருப்பு ரெண்டுமே பார்த்திங்கன்னா 100 கிராம் பேக்கெட்டில் 2 வந்து எடுத்திருக்கேன். ஏன்னா நான் வச்சுருக்கக்கூடிய கண்டெய்னருக்கு வந்துட்டு இந்த மாதிரி ஒரு பேக்கெட் வந்து ரீஃபில் பண்ணி யூஸ் பண்ண கரெக்டாக இருக்கும். ஸோ 2 பேக்கெட் வந்து வாங்கிட்டு வந்துட்டேன். அடுத்தது சீரகம் பார்த்திங்கன்னா 100 கிராம் வாங்கியிருக்கேன். அடுத்தது வெந்தயம் வந்து ஒரு 50 கிராம். இந்த டைம் பெருங்காயம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் பெரிய டப்பா வந்து எடுத்ததுனால அதுக்கு ஃப்ரீயாக வந்துட்டு ஸ்பூன் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதுவுமே வந்துட்டு எனக்கு 2 மந்த்ஸ்க்கு வந்து கரெக்டாக இருக்கும். அடுத்தது 3 ரோசஸ் டீ தூள் பார்த்திங்கன்னா 100 கிராம் வந்து வாங்கியிருக்கேன். இது வந்து எங்களுக்கு 1 மந்த்துக்கு மேலே வரைக்கும் வரும். அது மட்டும் இல்லாமல் வீட்லேயுமே வந்து கொஞ்சம் இருக்குது. அடுத்தது நெஸ்கஃபே சன்ரைஸ் பேக்கெட் பார்த்திங்கன்னா 10 ரூபாயில் வந்து 3 வாங்கியிருக்கேன். அடுத்தது இந்த டைம் வந்துட்டு சிட்ரான் பிக்கில் வந்து சாப்பிட்டு பார்க்கலான்னு சொல்லிட்டு குட்டி ஒரே ஒரு பாட்டில் மட்டும் வாங்கிட்டு வந்திருக்கேன். ஏன்னா எப்போவுமே ஒரே மாதிரி ஊறுகாய் சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணலான்னு சொல்லி வாங்கிட்டு வந்தாச்சு. அடுத்தது இப்போ காமிக்கிறது பார்த்திங்கன்னா ஸ்க்ரப்பர் தாங்க. பாட்டமில் வந்துட்டு ஸ்பாஞ்ச் டைப் இருக்கும், மேலே வந்துட்டு அந்த ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் ஸ்க்ரப்பர் இருக்கும் பார்த்திங்களா, அது வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து 2 in 1 தான். நம்ம தனித்தனியாக வந்து 2 ஸ்க்ரப்பர் வாங்குறதுக்கு இந்த மாதிரி 2 in 1 இருக்கிற மாதிரி வாங்கிட்டோம் அப்படின்னா நம்ம பாத்திரம்லாம் வாஷ் பண்ணுறதுக்கு வந்து ஈஸியாக இருக்குன்னு சொல்லி வாங்கியாச்சு. இப்போ இதுவுமே பார்த்திங்கன்னா 2 in 1 தான். பாட்டமில் வந்துட்டு ஸ்பாஞ்ச் டைப் இருக்கும், மேலே வந்துட்டு அந்த க்ரீன் கலர் ஸ்க்ரப்பர் இருக்கும் பார்த்தீங்களா, அது வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ 2 ஸ்க்ரப்பருமே வந்துட்டு இந்த டைம் 2 in 1 வந்து வாங்கிட்டு வந்தாச்சு. அடுத்தது கோல்டு வினர் பார்த்தீங்கன்னா 1/4 லிட்டர் பாக்கெட் வந்து எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இது வந்துட்டு மெயினாக நான் பேக்கிங்க்கு வந்து யூஸ் பண்ணுவாங்க, அதுக்காக மட்டும் தான் வந்து வாங்கிட்டு வந்திருந்தேன். குக்கிங்கில் வந்துட்டு ஊரில் இருந்தே கடலெண்ணெய் வந்து ஆட்டி கொடுத்து விட்டுருவாங்க. ஸோ அதனால் இது வந்து 1/4 லிட்டர் மட்டும் வாங்கிட்டு வந்தாச்சு. அடுத்தது பெரிய சைஸில் இருக்கக்கூடிய சோயா பார்த்தீங்கன்னா பெரிய பேக்கெட் வந்து ஒன்று எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இந்த 1 மந்த்துக்கு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே வெஜிடேரியன் தான். நான்வெஜ் வந்து இது சாப்பிட போகிறது கிடையாது. அதனால் கொஞ்சம் ஹெல்த்தியாக சாப்பிட்லான்னு சொல்லிட்டு பருப்பு ஐட்டம்ஸில் வந்துட்டு கொஞ்சம் அதிகமாக வந்து பர்ச்சேஸ் பண்ணிட்டு வந்திருக்கேன். அடுத்தது சுண்டல் பார்த்திங்கன்னா ஒரு 1/2 kg கிட்ட வந்து வாங்கிட்டு வந்தாச்சு. மெயினாக ஆயுத பூஜை, சரஸ்வதி பூஜை வேறு வருது இல்லைங்களா, அதுக்குமே சேர்த்து வாங்கிடலான்னு சொல்லி வாங்கிட்டேன். அடுத்தது ராஜ்மா வந்து 1/4 கிலோ, மல்லி வந்து 100 கிராம் வந்து எடுத்திருக்கேன். அடுத்தது கொள்ளுப்பருப்பு பார்த்திங்கன்னா வீட்டில் இருந்ததெல்லாம் சுத்தமாக வந்து தீந்துருச்சு, அதனால் ஒரு 1/2 kg பேக்கெட் வந்து எடுத்தாச்சு. அடுத்தது இது வந்துட்டு முழு உளுத்தம் பருப்பு தாங்க, 1/4 கிலோ பேக்கெட் வந்து தனியாக வாங்கியிருக்கேன். இது வந்து எதுக்குன்னா வடை செய்கிறப்பெல்லாம் வந்து யூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு வாங்கியிருக்கேன். இது போக மாவு அரைக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா தனியாக 1 kg பேக்கெட் வந்து வாங்கியிருக்கேன். அடுத்தது வீட்டில் வந்து அப்பளம் இருந்ததுனால இந்த டைம் பார்த்திங்கன்னா கலர் குடல் வந்து வாங்கியாச்சு. அடுத்தது இப்போ காமிக்கிறது ஃபுல்லாகவே வந்துட்டு மஞ்சள் தூள், மிளகாய் தூள் தான். இந்த டைம் எக்ஸ்ட்ரா பார்த்திங்கன்னா காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர் மட்டும் வாங்கியிருக்கேன். இது வந்து இதுக்கு முன்னாடி நான் யூஸ் பண்ணதில்லை, சரி யூஸ் பண்ணி பார்க்கலான்னு சொல்லிட்டு 3 பேக்கெட்லேயுமே வந்துட்டு 50 கிராம் வந்து வாங்கிட்டேன். அடுத்ததே முக்கியமாக பார்த்திங்கன்னா எமர்ஜென்சி டைமில் வந்து கை கொடுக்கறது வந்துட்டு ரவையும் சேமியாவும் மட்டும்தான். வீட்டில் ரவை இருந்ததுனால சேமியா மட்டும் வாங்கியிருக்கேன். அடுத்தது பஜ்ஜி போண்டா பவுட்ரு பார்த்திங்கன்னா 2மே வந்து 200 கிராம்ஸ் வந்து எடுத்திருக்கேன். ஏன்னா வீட்டுக்கு வந்து சடனாக கெஸ்ட் யாராவது வந்தாங்க அப்படின்னா கூட ஸ்நாக்ஸ் எதுவும் இல்லைன்னா இது வந்து பண்ணுறதுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இடையில நமக்குமே ஸ்நாக்ஸ்லாம் தேவைப்படுதுன்னா கூட வந்து செஞ்சுக்கலாம் அப்படின்ட்டு. அடுத்தது டேட்ஸ் வந்துட்டு சின்னதாக ஒரு பேக்கெட் மட்டும் வாங்கிட்டு வந்திருக்கேன். இந்த டைம் பாக்ஸில் இருந்ததெல்லாம் வந்து ஸ்டாக்லேன்னு சொன்னதுனால இப்போதைக்கு வந்து குட்டி ஒரு பேக்கெட் மட்டும் வாங்கிட்டு வந்திருக்கேன். ஸ்வீட் பாயாசம்லாம் பண்ணுறதுக்கு பார்த்திங்கன்னா அவல் வந்து முக்கியமாக தேவைப்படும்னு சொல்லிட்டு அதுவுமே வந்துட்டு மீடியம் சைஸ் பேக்கெட் வந்து ஒன்று எடுத்திருக்கேன். அடுத்தது பச்சை சுண்டல் பார்த்திங்கன்னா ஒரு 1/2 kg கிட்ட வந்து எடுத்துகிட்டு வந்தாச்சு. அடுத்தது புளி வந்து ஒரு 1/4 கிலோ கிட்ட வந்து எடுத்துகிட்டு வந்திருக்கேங்க. வீட்டில் வந்து கொஞ்சம் இருக்குது, அது போக இது வந்து யூஸ் பண்ண கரெக்டாக இருக்கும். அடுத்து இது வந்துட்டு உளுத்தம் பருப்பு தாங்க, முழு உளுத்தம் பருப்பு தான். 1 kg பேக்கெட் வந்து ஒன்று எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இது வந்து முக்கியமாக எனக்கு மாவு அரைக்கிறதுக்கு வந்து தேவைப்படுன்னு சொல்லிட்டு வாங்கியிருக்கேன். இது வந்து நான் ரொம்ப நாளாக இதுதான் வந்து யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன், ரொம்ப சூப்பராக வந்துருக்கு. அடுத்தது சுகர் பார்த்திங்கன்னா 3 kg வந்து வாங்கிட்டு வந்திருக்கேன். எல்லாம் சேர்த்து ஒரே பேக்கெட்டை வாங்காமல் தனித்தனி பேக்கெட்டாக வந்து பிரித்து வாங்கிட்டு வந்திருக்கேன். ஏன்னா அப்போ தான் எனக்கு யூஸ் பண்ணுறதுக்கு வந்து ஈஸியாக இருக்குன்னு சொல்லிட்டு. அடுத்தது இது பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே பூஜைக்கு
தேவையான திங்ஸ் தான். வீட்டில் இருக்கிறது போக எனக்கு எது தேவைப்பட்டதோ அதை மட்டும் வந்து வாங்கியாச்சு. அடுத்தது பூஜை வெசல்ஸில் வாஷ் பண்ணுறதுக்கு இந்த டைம் பார்த்திங்கன்னா பீத்தாம்பரி பவுடருக்கு பதிலாக இந்த விம் சுத்தம் வந்து எடுத்துகிட்டு வந்திருக்கேன். யூஸ் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறது ஷேர் பண்ணுறேன். அடுத்தது ஆஷிர்வாத் கோதுமை மாவு பார்த்திங்கன்னா 2 kg பேக்கெட் வந்து 110 rupees ஆஃபரில் வந்து வச்சுருந்தாங்க. இது ஒன்ஸ் வாங்கிட்டேன் அப்படின்னா எனக்கு 2 months வரைக்கும் வரும்னு சொல்லிட்டு பெரிய பேக்கெட்டே வந்து ஒன்று எடுத்துகிட்டு வந்துட்டேன். அடுத்தது டாட்டா சால்ட்டில் வந்துட்டு கல்லுப்பு தூளுப்பு ரெண்டுமே ஒவ்வொரு கிலோ பேக்கெட் வந்து ஒவ்வொன்று வந்து எடுத்துகிட்டு வந்திருக்கேன். அடுத்தது வரமிளகா பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு ஒரு 1/4 கிலோ மட்டும் வாங்கிட்டு வந்திருக்கேன். ஏன்னா ரொம்ப அதிகமாக வாங்கி வச்சாலுமே வந்துட்டு சீக்கிரமாக பூச்சி பிடிச்ச மாதிரி ஆயிடுது. அதனால் இதை வந்து அப்பப்போ தேவைப்படுறப்போ வாங்கிக்கலாம்னு சொல்லிட்டு 1/4 கிலோ மட்டும் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். அடுத்தது துவரம் பருப்பு பார்த்தீங்கன்னா ஒரு 1/2 kg மட்டும் வாங்கியிருக்கேன். ஏன்னா ஏற்கனவே வீட்டில் வந்து ஒரு 1/4 கிலோ கிட்ட இருக்குது. இதுவே எங்களுக்கு 1 month வரைக்கும் கரெக்டாக இருக்கும். அடுத்தது வடைப்பருப்பு பார்த்திங்கன்னா ஒரு 1/2 kg வந்து எடுத்துகிட்டு வந்திருக்கேன் ஸ்நாக்ஸ் பண்ணலாம் அப்படின்ட்டு. அடுத்தது நாட்டு சக்கரை பார்த்திங்கன்னா 1/4 கிலோ பேக்கெட்டில் வந்து ஒன்று வந்து எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இனி அடுத்தது பார்த்திங்கன்னா சோப் பவுடர் தாங்க. இது வந்து 1/2 கிலோ பேக்கெட்டில் வந்து 3 தான் வந்து எடுத்திருக்கேன். ஏன்னா நான் வச்சுருக்க கண்டெய்னருக்கு வந்துட்டு 1/2 kg பேக்கெட்டாக இருந்தது அப்படின்னா ஒன்ஸ் அதை வந்து கொட்டி யூஸ் பண்ணுறதுக்கு வந்து ஈஸியாக இருக்குன்னு சொல்லிட்டு 1/2 கிலோ பேக்கெட்டில் பார்த்திங்கன்னா 3 வந்து எடுத்திருக்கேன். அடுத்தது இது வந்துட்டு ஃப்ளோர் கிளீனர் தாங்க. இந்த டைம் நிமைல் வந்து வாங்கலான்னு வாங்கினேன். இதில் பார்த்திங்கன்னா அந்த ஸ்பாஞ்ச் வைப் இருக்கும் பார்த்திங்களா, அது வந்து ஃப்ரீயாக கொடுத்துருந்தாங்க. எப்படியும் வைப் அண்ட் லிக்விட் ரெண்டுமே தனித்தனியாக வந்து பர்ச்சேஸ் பண்ணுறப்போ ரேட் வந்து கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும். இந்த மாதிரி காம்போலாம் வந்து இருக்குது அப்படின்னா ஒன்ஸ் வாங்கிட்டோம் அப்படின்னா நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. அடுத்தது இது வந்துட்டு ஷாம்பு தாங்க. இது வந்து 1 லிட்டர் பாட்டில். இது ஒன்ஸ் வாங்கிட்டோம் அப்படின்னா எங்கள் 2 பேர்த்துக்கும் வந்துட்டு ஒரு 5 months வரைக்கும் வரும். இது வந்து ஃபஸ்ட்டில் ஆன்லைனில் தான் வந்து வாங்கிட்டு இருந்தேன். இப்போ நியர்பை ஷாப்லேயே வந்து வச்சிருக்கிறதுனால ஷிப்பிங் சார்ஜ் வந்து கம்மியாகுது. அடுத்தது இது வந்துட்டு டிஷ்வாஷிங் லிக்விட் தாங்க. வீட்டில் வந்து சோப்புலாம் வந்து இருக்கிறதுனால இந்த டைம் வந்து டிஷ்வாஷிங் லிக்விட் மட்டும் ஒன்று வாங்கிட்டு வந்துட்டேன். அடுத்தது பார்த்திங்கன்னா டூத் பேஸ்ட். அடுத்தது இதெல்லாம் வந்துட்டு சோப் ஐட்டம்ஸ் தான். ஹமாம் பார்த்திங்கன்னா இந்த 3 சேர்த்து ஒரு காம்போவாக வந்து வச்சுருந்தாங்க. ஸோ அது 3 சோப்பும் சேர்த்து எனக்கு 110 rupeesக்கு வந்து கொடுத்தாங்க. ஸோ 10 rupees வந்து சேவ் ஆச்சு. அடுத்தது இது வந்துட்டு ஹேண்ட் வாஷ்ங்க. பெருசு வந்து தீந்துருச்சுன்னு சொன்னாங்க. அதனால் இப்போதைக்கு வந்து சின்னதாக இருக்கிறத மட்டும் வாங்கிட்டு வந்துட்டேன். அடுத்தது ஃபேஸ் வாஷ், கண்டிஷ்னர் எல்லாமே வந்து வாங்கிட்டேன். கண்டிஷ்னருமே ஃபஸ்ட்லாம் பார்த்திங்கன்னா பாட்டிலில் வந்து இருக்கும். இப்போ அதுக்கு பதிலாக வந்து இந்த மாதிரி டியூப்பில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ பர்ச்சேஸ் பண்ண போகிற மாதிரி இருந்தால் கரெக்டாக இதெல்லாம் வந்து பார்த்து எடுத்துக்கோங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா முக்கியமான ஒன்று வந்து ஏர் பாக்கெட். இது வந்து ஒன்று மட்டும் வாங்கிட்டு வந்திருக்கேன். அடுத்தது துணி துவைக்கிற சோப் பார்த்திங்கன்னா 2 மட்டும் வாங்கிட்டு வந்திருக்கேன். வீட்டில் வந்து ஒன்று இருக்குது. ஸோ மொத்தம் 3 வந்து எனக்கு 2 months வரைக்கும் கரெக்டாக இருக்கும். அடுத்தது ரின் சோப் தூள்லேயே பார்த்திங்கன்னா 10 ரூபா பாக்கெட் வந்து 2 எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இது வந்து எதுக்குன்னா சிங்க்கெல்லாம் வாஷ் பண்ணுற மாதிரி இருந்தால் இந்த குட்டி குட்டி பேக்கெட்டாக இருந்தால் ஈஸியாக இருக்குன்னு சொல்லிட்டு அதை வந்து வாங்கிட்டு வந்தாச்சு. அடுத்தது மிஷினுக்கு யூஸ் பண்ணக்கூடிய லிக்விட் பார்த்திங்கன்னா 1 லிட்டர் பவுச்சில் வந்து ஒன்று மட்டும் வாங்கிட்டு வந்திருக்கேன். ஏன்னா மிஷினுக்கு மட்டும் தான் வந்துட்டு இது யூஸ் பண்ணுவேன். மற்றபடி கையில் வாஷ் பண்ணுற ட்ரெஸ் எல்லாம் இருந்ததுன்னா சோப் பவுடர் தான் வந்து யூஸ் பண்ணுவேன். ஸோ அதனால் எனக்கு இதுவே வந்து கரெக்டாக இருக்கும். அடுத்தது டாமக்ஸ் பார்த்திங்கன்னா 1/2 லிட்டர் பாட்டில் வந்து ஒன்று வந்து எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஸோ இதெல்லாம் தான் வந்துட்டு நாங்கள் 2 monthsக்கு தேவையான திங்ஸ் எல்லாம் வந்துட்டு பர்ச்சேஸ் பண்ணது. இதெல்லாம் பார்த்திங்கன்னா மினிமம் எங்களுக்கு 2 months வரைக்கும் வரும். மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா 3 months வரைக்கும் கூட வரும். அது வந்துட்டு நம்ம யூஸ் பண்ணுறதை பொறுத்து தான் வந்து இருக்குது. எனக்கு வந்துட்டு கிராசரிஸில் பர்ச்சேஸ் பண்ணுறது, அதில் எடுத்து நல்லா நீட்டாக அரேஞ்ச் பண்ணி வைக்கிறது, இந்த மாதிரி வேலையெல்லாம் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். பார்த்து வந்து செய்வேன். ஃபஸ்ட்டு பெரிய கார்ட்போர்ட் பாக்ஸில் வைக்கிறதெல்லாம் வந்து எடுத்து வச்சாச்சு. அதுவுமே ஃபஸ்ட்டு பழசெல்லாம் இருக்கும் இல்லைங்களா, அதெல்லாம் வெளியில் வந்து எடுத்து வச்சுட்டு புதுசு வாங்கிட்டு வந்ததெல்லாம் அடுக்கி வச்சுட்டு அதுக்கப்புறமா பழசெல்லாம் பார்த்திங்கன்னா மேலே வந்து வச்சுட்டேன். அந்த மாதிரி வச்சா தான் நமக்கு எடுத்து யூஸ் பண்ணுறதுக்குமே வந்து ஈஸியாக இருக்கும். பழசுமே வந்து மிக்ஸ் ஆகாமல் இருக்கணுங்கிறதுக்காக மார்க்கர் வச்சு மேலே வந்து லைட்டாக லைன் வந்து இப்படி போட்டு விட்டுக்கிட்டேன். இப்போ பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் எல்லா பேஸ்கெட்டுமே வந்து அதில் அரேஞ்ச் பண்ணி எடுத்து வச்சாச்சு. ஃபஸ்ட்டு இந்த பேஸ்கெட்டில் வந்து திங்ஸ் எல்லாம் வந்து எடுத்து வச்சதையுமே அது எல்லா பேஸ்கெட்டையுமே எடுத்துகிட்டு வந்து கிச்சனில் வந்து அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டேன். ஏன்னா எல்லாமே ஒட்டுக்கா சேர்த்து வச்சு எடுத்து வச்சுட்டு இருந்தோம் அப்படின்னா ரொம்ப டைம் ஆகும்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா 3 ஓப்பன் பேஸ்கெட் இந்த கார்ட்போர்ட் பாக்ஸில் வந்து நல்லா நீட்டாக அரேஞ்ச் பண்ணி வைக்கணும்னு சொல்லி பிளான் பண்ணிக்கிட்டேன். அதெல்லாம் முடிச்சதுக்கப்புறமா அடுத்ததாக பார்த்திங்கன்னா ஃப்ரிட்ஜில் வைக்கக்கூடிய திங்ஸ் தான். இதுவுமே வந்துட்டு அந்த ட்ரே இருக்கும் இல்லைங்களா, அதை அப்படியே ரிமூவ் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டு ஃபஸ்ட்டு புதுசு வாங்கிட்டு வந்ததெல்லாம் அடுக்கி வச்சுட்டு அதுக்கப்புறமா பழசெல்லாம் வந்து மேலே வர மாதிரி வந்து வச்சுட்டேன். இதுவுமே ஒரு சிலதெல்லாம் வந்து ஓப்பனில் இருந்தது. அதுலேயுமே எக்ஸ்பீரியான திங்ஸ் எல்லாமே வந்து தூக்கி போட்டுட்டு நல்லா இருக்கிறத மட்டும் தனியாக கவரில் போட்டு வந்து ரேப் பண்ணி வச்சாச்சு. பருப்பு ஐட்டம் பொறுத்த வரைக்கும் நம்ம வெளியில் வச்சோம் அப்படின்னா சீக்கிரமாக வந்து பூச்சி பிடிச்ச மாதிரி ஆயிரும். அதை வந்து ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணுறப்ப தான் வந்துட்டு நமக்கு ரொம்ப நாளைக்கு வந்து வரும். இப்போ ஆல்மோஸ்ட் பார்த்திங்கன்னா கிச்சனில் பண்ணக்கூடிய ஒர்க் எல்லாமே வந்து பண்ணி முடிச்சாச்சு. அதுக்கப்புறமா பூஜை ரூமில் வைக்க வேண்டிய திங்ஸ் எல்லாமே வந்து எடுத்து வச்சுட்டு அடுத்தது ஒரு சில லிக்விட்ஸ்லாம் வந்துட்டு கிச்சனில் வைக்கிற அளவுக்கு வந்து இடம் இல்லை. அதனால் பார்த்திங்கன்னா ஸ்டோர் ரூமில் அந்த கார்ட்போர்ட் பாக்ஸில் வந்து கொஞ்சம் இடம் இருந்தது. அங்கே வந்து வச்சிடலான்னு சொல்லி அதெல்லாம் தான் வந்து எடுத்து வச்சுட்டு இருந்தேன். சரி வாங்க
வாங்க இந்த டைம் நாங்கள் கிராசரி வாங்கினதுக்கான பில் வந்து எவ்வளோ வந்திருக்குன்னு சொல்லி பார்க்கலாம். மொத்தமாக பார்த்தீங்கன்னா 63 ஐட்டம் வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருந்தோம். ஓவரால் அமௌண்ட் பார்த்தீங்கன்னா 3765 ருபீஸ். போன டைம் பர்ச்சேஸ் பண்ண அமௌண்ட்டை விட இந்த டைம் பார்த்தீங்கன்னா 1500 ருபீஸ் வந்து கம்மியாக வந்திருக்கு. எதனாலன்னு பார்த்தீங்கன்னா நான் லிஸ்ட் போட்டு போன திங்ஸை மட்டும் பர்ச்சேஸ் பண்ணதுனால என்னால் அந்த அமௌண்ட் வந்து சேவ் பண்ண முடிஞ்சது. இது வந்துட்டு ஒரு குட்டி டிப் தான், பட் ஆனால் ஃபாலோ பண்ணுறப்ப பார்த்தீங்கன்னா ஒரு 1000 ருபீஸ் வந்து நம்மளால் சேவ் பண்ண முடியுது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு சொல்லி நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. நீங்கள் இப்போ தான் சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களை அடுத்ததை இன்னொரு விலாகில் வந்து நெக்ஸ்ட் வீக் மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.